கஷ்டப்படுறத பார்த்த உடனே உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கணும். நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னதை கேட்டு நானும் பேசாம இருந்துட்டேனே. பாவி பேசாம இருந்துட்டேனே. ஏன் மேலதான் தப்பு. ஆதினா என்னோட ஆதினா. ஆனா ஏன்னா அவரு இப்படி பண்ணாரு. எப்படி நான் அவரு என்ன விட்டு மறந்து வந்துச்சு. அதுக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அவரிட விட்டு போவாரு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே. உசுரே உசுரே முழுசா உடஞ்சு போனேனே. அழுவே தெரியாதன பொழுதும் விழிநீரில் நனஞ்ச வரகா கிடக்க. திமிரும் புலிவாலை பிடிக்கும் ஒரு ஆம்பல் புலம்பும் புழுவாயிருக்க. செலந்தி கூடா செலஞ்ச வீடா இடி வாங்கி துடிச்சேன்னு வலியோட எதுக்கு என்ன விட்டு போனீங்க? நான் என்ன பண்ணுவேன்? என் லைஃப்ல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் கடவுள் ஒவ்வொருத்தரையும் எனக்கு கொடுத்து கொடுத்து திரும்ப எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? என்னங்க சத்தம்? எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? டாக்டர் நர்ஸ் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? ஆதி இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. வாட் நான்சென்ஸ். நான் இப்பதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வரேன். ஹி இஸ் ஸ்டேபிள் நவ. அத சொல்லதான் நான் வந்தேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? சாரி, ஏதோ கன்ஃபியூஷன். சாரி டாக்டர், இந்த நர்ஸ் தான் சொன்னாங்க. சிஸ்டர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இவளு எத்தனை பிரச்சனை தான் தாங்குவா? கடவுளுக்கு ஏண்டா இவன் மேல கருணையே இல்லைன்னு தெரியல. குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டியா தவக்கல? அனுப்பிட்டேன் பாட்டி. இப்பதான் மனோ தம்பி வந்து கூட்டு போனான். பாரதி, அடுத்தது போதும் பாரதி. பாட்டி இருங்க, நான் போய் தண்ணி பாட்டில ஜூஸோ குடிக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வா. எனக்கு புரியுது பாரதி. நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கவே இல்லை. இந்த சாவை போய் பார்த்துட்டு வர்றது ஆதிக்கு ஒண்ணு புதுசு இல்ல. நிறைய தடவை சாவை கடந்து வந்திருக்கா. உண்மையை சொல்ல போனா அவன் யமனையே ஜெயிச்சிருக்கா. என் அனுபவத்துல நான் சொல்றேன் பாரதி, ஆதிக்கு எதுவும் ஆகாது. அவன் ஆயுசே கெட்டி. அது மட்டும் இல்ல, அவன் உசுறு ஓங்கிட்ட இருக்கு.
ஆதி நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தினம் தினம் நீ ஒன்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றத என்னால பார்க்க முடியல பாரதி. நானும் எத்தனையோ தடவை ஆதி தம்பிகிட்ட சொல்லிருன்னு படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்னதை நீ எங்க கேக்குற? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க பாட்டி? நான் ஒரு சூழ்நிலை கைதியா நிக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க நினைக்கிற மாதிரியும் எதையும் செஞ்சிட முடியாது பாட்டி. அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே புரியுது பாரதி. ஆனா உன்னை இப்படி பாக்குறதுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நெருப்புன்னா வாய் சுற்றாது. ஒருவேளை சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். நீ என்ன பண்ணிருப்ப? இத்தனை நாளும் எதையும் சொல்ல மாட்டேன்னு புடிவாதமா இருந்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிருக்கும்ல. இதுக்கு மேலையும் இந்த விஷயத்தை ஆதிகிட்ட பேசாம இருக்கிறது தப்புன்னு தோணுது. பேசிரு பாரதி. வேணாம் பாட்டி, அது சரியா வராது. ஆதி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் அந்த ஒரு நிமிஷம் என் உலகமே இடிஞ்சு போயிடுச்சு பாட்டி. என் உலகமே என்ன விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் போன உசுறு திரும்பி வந்துச்சு பாட்டி. நான் இப்ப உண்மையை சொல்ல போய் நிஜமாவே அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேணாம் பாட்டி,